ஹாய் நம்ம இன்னைக்கு வெங்காய பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் வெங்காயப்பூ வாங்கியிருக்கேன். வெங்காயப்பூ வந்து இப்போ சீசன் மார்ச் எண்ட்ல கிடைக்குது. யூசுவலா வெங்காயத்தாள் வந்து நமக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கும். பட் இந்த வெங்காயப்பூ வந்து இந்த சீசன்ல தான் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி அதோட அந்த அடிப்பாகத்தை நல்லா கட் பண்ணிடுங்க. கொஞ்சமா கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயமே நல்ல காரமா இருக்கும் இல்லையா, உரிக்கும் போதோ கட் பண்ணும் போதோ. இது அதை விட அதிகமான காரம், நல்ல கண்ணுல இருந்து மூக்குல இருந்தெல்லாம் ஒரே தண்ணி கட் பண்ணும்போது. ஸோ பார்த்துக்கோங்க அது. அதுக்கப்புறம் அதை நல்லா பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட சேர்ந்து அந்த பூவெல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு பச்சை. இது கட் பண்ணும்போதோ வாங்கும்போதோ அதை பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது. நல்ல ஒரு அழகான ஒரு பச்சை கலர். இந்த ஒரு பேன் வச்சு பேன் சூடானோன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிட்டு இருக்க இந்த வெங்காய பூவை வந்து ஆட் பண்ணிடலாம். இத ஒரு எண்ணெயோட சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம நிறைய வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறது கிடையாது. சிம்பிளா ஒரு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கிறேன். இது வந்து வதங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கம்மியாவே உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊத்த போறது கிடையாது. மூடி வச்சுட்டா அதுவே வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சு வச்சிடலாம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல ரெடி ஆகிடும். ஸோ நடுவில் ஒரே ஒரு தடவை மூடியை எடுத்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. கொத்தரங்காய் பொரியல் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதில் தேங்காய்லாம் சேர்க்கல. இவ்வளோதான் மசாலாவே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கோ இல்லை ஒரு புளிக்குழம்புக்கோ, ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ் இது. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெனு தான். சாதம், இந்த வெங்காய பூ பொரியல், அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிருக்கேன், அது சாதத்தில் போட்டு சாப்பிட, வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதான். வாங்க சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.